ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் மனதிற்கான ஆரோக்கியமான உணர்ச்சி உணவு என்கிற தலைப்பின் 4ஆம் பாகத்தை பார்க்கலாம். நம்முடைய முதல் பொறுப்பு என்னவென்றால் நமது உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் பேணுவது ஆகும். எனவே உடலை பேணுவதைப் போல மனதிற்கான உணவையும் கவனித்து கொள்ள வேண்டும். கடந்த 3 நாள் செய்தியில் நாம் யாரென்றால் நாம் படிப்பது, கேட்பது மற்றும் பார்ப்பதுதான் நாம் ஆவோம் என்று விளக்கினோம். அத்துடன் நம்மிடம் பிறரை பற்றி பேசுகின்ற மனிதர்களிடமிருந்து எதிர்மறை தகவல்களை எடுத்துக்கொள்வதை எவ்வாறு தவிர்ப்பது என்பதையும் பார்த்தோம். இதே போன்ற மற்றொரு சூழ்நிலையை சமாளிக்க நம்மிடம் என்ன கருத்துக்கள் உள்ளன என்பதை இப்போது பார்ப்போம். ஒருவர் நம்மை பற்றி வேறொருவர் சொல்வதை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அப்போது நம்மை பற்றிய கருத்தை கேட்போம். நாம் அதை பற்றி ஏதாவது செய்ய முடியும் என்றால் எப்படியாவது அதை நாம் செய்ய வேண்டும். மற்றபடி நாம் அதை முழுவதுமாக புறக்கணிக்க வேண்டும். அதை பற்றி யோசிக்காமல் சாமான்களை எடுத்துச் செல்வதைப் போல எடுத்து சென்று விட வேண்டும், விட்டுவிட வேண்டும். அடுத்ததாக, இது பல முறை நடப்பது போல் பலரால் அவர்களின் சமஸ்காரத்தின் அடிப்படையில் மிகைப்படுத்தப்பட்டு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு கருத்தாக இது இருக்கலாம். எனவே நம்மை அடைந்த விஷயம் உண்மையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கலாம். விட்டுவிடுங்கள். தேவைப்பட்டால் யாருடைய கருத்தை பெற்றோமோ அவருடன் நேரடியாக பேசலாம். தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருந்தால் மட்டுமே நாம் இதை செய்ய வேண்டும். அடுத்ததாக, தகவலை கேட்க நாம் பணிவுடன் மறுக்கலாம். அதை நம்மிடம் பகிர்ந்து கொள்பவருக்கு தெளிவுபடுத்த வேண்டும். என்னை பற்றி பிறர் என்ன சொல்கிறார்கள் என்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே. இது போன்ற கருத்துகளில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நமது மனோபலத்தை நாம் அதிகரித்து கொள்கிறோம். நாமும் ஆரோக்கியமான தகவல்களை மட்டுமே எடுக்கத் தொடங்குவோம். இத்தகைய சூழ்நிலைகள் நம்மை சோதனை செய்கின்றன. அவற்றை நன்றாக எதிர்கொள்வதன் மூலம் நமது தவறான சமஸ்காரங்களும் எதிர்மறையும் அழிந்துவிடும். 2 அல்லது 3 முறை எதிர்மறையான தகவல்களை பயன்படுத்துவதை நாம் மனப்பூர்வமாக மறுத்தால் நம்மை சுற்றி உள்ளவர்கள் இது போன்ற விஷயங்களை நம்மிடம் கொண்டு வருவதை நிறுத்தி விடுவார்கள் என்பதை நினைவில் கொள்வோம். ஆத்மா பலம் பெறுவதே மிகவும் முக்கியமான நன்மை. ஆத்மா வலுப்பெறும் போது நமது பலவீனங்கள் அனைத்தும் நீங்கும். கோபத்தை முடித்தல், பயத்தை முடித்தல் போன்ற தனிப்பட்ட பலவீனங்களில் நாம் வேலை செய்ய முடியாது என்பதை அறிவோம். ஆனால் ஆத்மா சக்தி வாய்ந்ததாக மாறும்போது எல்லா பலவீனங்களும் மறைந்து போய்விடும். இதை நமது உடல் ஆரோக்கியத்துடன் ஒப்பிடலாம். நமது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் சளி அல்லது காய்ச்சல் போன்ற தனிப்பட்ட நோய்களை நாம் எதிர்த்து போராட வேண்டியது கிடையாது. நமது நோய் எதிர்ப்பு அமைப்பு அவை அனைத்தையும் தடுக்கின்றது. ஓம் சாந்தி.